அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் ஊழல் உவகை, குறள் எண் 1326. உணல் இனம் உண்டு அது அறல் இனிது, காமம் புணர்தலின் ஊடல் இனிது. உணவு உண்பதை காட்டிலும் அது செரிமானம் ஆனால் அதிகம் இன்பம் கிடைக்கும். அதுபோல் கலவியை விட ஊடல் அதிகம் இன்பம் தரும். Digestion of the food already eaten will give more pleasure than eating. Similarly, love fight will give more happiness than the union. துடிப்பா, சாப்பிடுவதை விட அது செரித்தால் மகிழ்ச்சி வரும். உடல்கள் கலப்பதை விட உள்ள ஊடல் இன்பம் தரும். சாப்பிடுவதை விட அது செரித்தால் மகிழ்ச்சி வரும். உடல்கள் கலப்பதை விட உள்ள ஊடல் இன்பம் தரும். நம்ம வயிறு நிறைய சாப்பிட்றோங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் சூடா இட்லியும் மட்டன் குழம்பும் வச்சிருக்கிறாங்க. ஒரு புடி பிடிக்கிறோம். என் நண்பர் ஒருத்தர் கொஞ்சம் உப்பி இருப்பார், ஊதி இருப்பார், குண்டா இருப்பார். அவர் சொன்னார், டாக்டர் இப்போ நான் டயட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னாரு. நான் உடம்பு குறைங்க அப்படின்னு சொல்லி பொதுவாக சொன்னேன் அவர்கிட்ட. ஆமாம் டாக்டர், நான் டயட்டில் இருக்கேன். என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னா, காலையில் 7 இட்லி டாக்டர் அப்படின்னாரு. அப்போ அதுக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டுருந்தீங்கன்னா, அதெல்லாம் கணக்கே வைக்கல டாக்டர், அதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமாக சாப்பிடுவேன் அப்படின்னாரு. கணக்கு இல்லாமல் சாப்பிட்றவருக்கு 7 இட்லிங்கிறது ஒரு டயட்டு. 2 இட்லி சாப்பிட்ற என்ன நினைச்சு பாருங்க. ஏன் அந்த 2 இட்லியோட நான் நிறுத்திக்கிறேன் அப்படின்னா, அப்பதான் அந்த உணவு செரிமானமாகி மதியம் ஒரு பசி ஏற்படும், மீண்டும் புசிப்போம். அப்ப பசி ஏற்பட்டு புசித்தால் அது தனி இன்பம். மாறாக காலையில இட்லி மட்டன் குழம்பு, மத்தியானம் பிரியாணி, இரவு புரோட்டா, இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னோம்னா அது எங்க போய் செரிக்கும்? எளிதாக செரிமானமாகும் உணவு என்று ஒன்று, கடினமாக செரிமானமாகும் என்று உணவு பல உண்டு. அந்த எளிதாக செரிமானமாகும் உணவு வகைகள், பழங்கள், கிழங்கு வகைகள், கீரைகள், காய்கறிகள், மிக எண்ணெய் பதார்த்தம் இல்லாத மெதுவான பதார்த்தங்கள், இட்லி, ஆப்பம், இடியாப்பம் போன்ற வகைகள், இதெல்லாம் எளிதாக ஜீரணமாயிடும். ஆனால் அந்த பரோட்டா, மட்டன் பிரியாணி, பூரி, சோலாப்பூரி, நான், பட்டர் நான், இதெல்லாம் செரிமானம் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும், ரொம்ப நேரமாகும், காலமாகும். அப்போ செரிமானம் ஆன பிறகு நம்ம சாப்பிடும்போது அப்போ கிடைக்கிற அந்த பசி எடுத்தோடனே, பசித்த பின் புசி நேன்னு சொன்னாங்க. அந்த பசி எடுத்தவுடன் நம்ம புசிக்கும் போது என்ன ஒரு இன்பம் இருக்கு நினைச்சு பாருங்க. அந்த பசி அடங்குறதுக்காக அந்த உணவு நமக்கு உபயோகமா. அந்த மாதிரி கலவி நடக்குது. ஆணுக்கும் பெண்ணுக்கும், தலைவனுக்கும் தலைவிக்கும் கலவி நடக்குது. அந்த கலவிங்கிறது ஒரு சிறு மணித்துளிகள் மட்டும்தான் நடக்க இயலும். அதுதான் உடற்கூறியல். ஆனா அந்த கலவிக்கு முன்பாக ஒரு ஊடல் இருந்துன்னு வச்சுக்கீங்களேன், அந்த ஊடல் இந்த கலவியையும் நீட்டிக்கும், மொத்தமாக இருக்கக்கூடிய அந்த இன்பத்தையும் நீட்டிக்கும். அதனால அந்த ஊடல் என்பது கலவியை விட அதிக இன்பம் தருவது. எப்படி என்றால், ஏற்கனவே சாப்பிட்ட உணவை விட செரிமானம் ஆன பிறகு மீண்டும் சாப்பிடுகிறோம் அல்லவா, அப்பொழுது கிடைக்கும் அந்த இன்பம் மிக அதிகம் என்று ஒரு நல்ல ஒப்புமையை ஐயன் இங்க சொல்றார். இதுக்கு ஒரு பாடல். நீ உண்டால் என் பசியாரும் எஞ்சிருப்பேன், உன் வழி மீது விழி வைத்து நின்றிருப்பேன். மனையறம் தன்னை காக்க நான் இருக்க, என் துணைக்கணம் என என்றும் நீ இருக்க. இல்லறம் நலமாக துலங்காதோ, புவி இன்பம் எல்லாம் இங்கு விளங்காதோ. கதிரவன் முகம் பார்க்கும் தாமரையும், தன் காதலை எதிர்பார்க்கும் பெண்மனமும். ஓரினம் என்பதுதான் புரியாதோ, என் ஒரு மனம் உனக்கென்று தெரியாதோ. தலைவாழை இலை போட்டு விருந்து வைத்தேன், என் தலைவா உன் வருகைக்கு தவம் இருப்பேன். நான் ஏன் பிறந்தேன் என்ற படத்தில் வாழி எழுதிய, ஜானகியும் ஜிக்கியும் பாடிய சங்கர் கணேஷ் ரசிகர்கள். சங்கர் கணேஷ் ஒரு அற்புதமான இசையமைப்பாளர், பல நல்ல பாடல்களை கொடுத்திருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு பாடல் இது. தலைவி தலைவனுடைய வருகைக்காக காத்திருக்கிறாள். அப்பொழுது அங்கே ஒரு ஊழல் தான் நடக்கிறது. அந்த ஊழல் தலைவன் வந்துவிட்டால் வரக்கூடிய இன்பத்தை விட மிக அதிக துன்பத்தை கொடுக்கிறது. ஆனால் அதிலும் ஒரு இன்பம் கலந்திருக்கிறது. அப்படிங்கறதா இது வள்ளுவர் சொல்லக்கூடிய குறளினுடைய அடிப்படையில் இந்த பாடல் இருக்கு. உணலினும் உண்டு அது அறல் இனிது,
காமம் புணர்தலின் உடல் இனிது. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள் மருத்துவர் ராம செல்வரங்கம் ரிஷினை திரளையா விடிய கடமை சேலம் கள்ளக்குறிச்சி நன்றி. டாக்டர் செல்வரங்கம் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.